செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மீது உங்களுக்கு என்ன அக்கறை என்று சபாநாயகர் கேட்டிருக்கிறார் அதிமுக உறுப்பினர்களிடம். சட்டப்பேரவையில் பாஜக உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனுக்காக குரல் எழுப்பியிருக்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள். வானதி ஸ்ரீனிவாசன் கூடுதல் நேரம் பேசுவதற்கு சபாநாயகரிடம் அதிமுக உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழலில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மீது உங்களுக்கு என்ன அக்கறை என்று சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வானதி ஸ்ரீனிவாசன் கூடுதல் நேரம் பேசுவதற்கு சபாநாயகரிடம் அதிமுக உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மீது உங்களுக்கு என்ன அக்கறை என்று சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையில் பாஜக உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனுக்காக குரல் எழுப்பியிருக்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில தற்பொழுது வானதி ஸ்ரீனிவாசனுக்காக அதிமுக எம்எல்ஏக்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது? வணக்கம். காவல்துறை மானிய கோரிக்கையின் போது இன்றைய தினம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை கூறிவருகிறார்கள். குறிப்பாக மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மீதான பாதுகாப்பு, குழந்தைகள் மீதான பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி கேட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது காவல்துறை இந்த மானிய கோரிக்கையில் பாஜகவுடைய உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் எழுந்து பேசினார். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் பேசினார். ஒரு உறுப்பினருக்கு 10 நிமிடம் என்ற போதும் கிட்டத்தட்ட 14 நிமிடங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருந்தார். இந்நிலையில் அதற்கு முதலமைச்சர் உள்ளிட்ட முன்னணி பின்னரும் அதுக்கு பதில் கூறினார்கள். அது மட்டுமல்ல, அமைச்சர்கள் துறைமுருகன், கீதாஜீவன் உள்ளிட்டரும் பதில் கூறி வந்தார்கள். நீர் தொடர்ச்சியாக 16 நிமிடம் அவர் பேசி வந்த நிலையில் அவர் கூடுதலாக பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டிருந்தார். ஆனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 10 நிமிடத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட 6 நிமிடம் கூடுதலாக பேசிவிட்டீர்கள் என்று சபாநாயகர் கூற அவரை பேச அனுமதிக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் குரல் கொடுத்தார்கள். சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்தார்கள். வானதி சீனிவாசனை பேசுவதற்கு அனுமதிக்க அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்த நிலையில் சபாநாயகர் என்ன கூட்டணி கட்பில் இந்த கோரிக்கை வைக்கிறீர்களா என்று கேட்டார். இதை தொடர்ச்சியாக வானதி சீனிவாசன் பல்வேறு விஷயங்கள் குறித்தும், அதாவது குறிப்பாக அந்த காவல்துறை மானிய கோரிக்கையின் போது பல்வேறு விஷயங்கள் தமிழகத்தில் நடைபெற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தும், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது என்றும் அவர் அவையில் முன்மொழிந்தார்.